கைஸ் எல்லாத்துக்குமே வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடான் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் தான். மெயினான இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னரசோட தங்கச்சியோட கம்பெனி தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ், இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், பெஸ்ட் ஸ்காலர்ஷிப், லோன் எடுத்து தரது எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவாங்க. யூரோப் கண்ட்ரீஸ் அண்ட் நான் யூரோப் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, மறக்காம இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோஸை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்தியாவிலேருந்து, கூடி சீக்கிரத்திலே உங்களோட ஆசையை நிறைவேற்றி வெளிநாட்டில் போய் படித்து நம்ம வீடியோஸை பாருங்கள். சரியா? ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மை டேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் பார்த்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் எஸ் லாஸ்ட் மை டேட்டாங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். எனக்கு இவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். பட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம். ஸ்பித்தி வேலி போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் பஸ்லேயே வந்திருந்தேன். ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என் லைஃப் டைம்லேயே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பட் அதில் வந்து எல்லாமே டேட்டா கட் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பத்திரிக்கிட்டே பார்க்குறீங்க. பட் எல்லா டேட்டாவும் கட் ஆகலை. ஒரே ஒரு மெமரி கார்டு என்ன பண்ணுறது, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் சென்னையிலேருந்து வந்தோன்னே சரி எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெமரி கார்டையும் எடுத்து வச்சு போட்டு பார்த்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒன்று வந்து ஃபார்மேட்டுன்னு கேட்டுச்சு. ஐயோ, ஒரு அது அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே யூடியூபர்ஸ்க்கெலாம் தெரியும். ஒரு டேட்டா வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து என்னடா ஃபார்மேட் த டிஸ்க் டு கண்டினியூ அப்படி அப்படின்னு வந்துச்சு. கையும் ஓடல காலம் ஓடல, யூடியூப்பு கூகுள் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா மெத்தட் ட்ரை பண்ணேன், வேலைக்கே ஆகலை. அதோடு போய் ஒரு டேட்டா சென்டர் ரெக்கவரி சென்டரில் போய் கொடுத்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்துருக்கு, நான் ரீஃபண்டபிள். அதுக்கப்புறம் 2000 ரூபாலேருந்து ஆகும் அப்படின்னு. என்னத்தை வேணால் பண்ணுங்கள், எனக்கு உள்ளே இருக்கிற டேட்டா கிடச்சா போதும் அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பட் த டேட்டா இஸ் லாஸ்ட். ரொம்ப 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 சோகமான ஒரு நிலைமை. எனக்கு கஷ்டப்பட்டு எடுத்தேன். எப்படின்னா -20 -15 நம்ம சிக்கிம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அங்கே அந்த மாதிரி தான் இதுலேயும் செம்மையாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ச் இதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாளையுமே ஒரு வீடியோ எடுத்து ஒரு கேட்டகரியாக அவங்களுக்கு இப்படி பார்த்தா அவங்களுக்கு நீங்களே அப்படி என் கூட ஸ்பித்தி வேலி கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகணுன்னு நான் அப்படி தான் எப்போயுமே வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ தட் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளைச்சி 360லாம் இருக்குது. பட் ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாமே பண்ணி ஹாப்பியாக இங்கே வந்து போட்டால் இந்த மாதிரி நிலமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான நிலமை. எஸ், சாரி ஃபார் தட். பட் இருந்தாலும் ஹேப்பன். எப்படியோ ட்ரை பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட நான் போட்டிருந்தேன் மாதிரி நான் வீடியோஸ் வந்து ஏன் 4 நாளாக வரலன்னா நான் இதுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன் பைத்தியமாக வந்து. ஐயோ இது வரலையே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டென்ஸ்டான ஒரு நிலமை, ஒரு அப்செட், எல்லாமே ஒரு கலந்த ஃபீலிங்கு. யாருக்குமே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலமையில, அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு. பட் எனக்கு வந்துடுச்சு. பட் ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தேன், ஆனது ஆச்சு, நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடுவோம், மக்கள் தீர்ப்பே நம்ம தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் ஃபேமிலிகிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கிடையாது. பட் பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் போனது இருக்குது. டெல்லியிலேருந்து சிம்லாவுக்கு போகிறப்போ பஸ்ஸில் வந்து ஒரு மெமரி கார்டு அந்த ஃபுல்லாச்சு. அப்போ மாற்றினேன். அப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்குள்ள டேட்டா வந்து அந்த மெமரி கார்டில் இருக்குது. ஓ மை காட், 3 நாள். அந்த 3 நாள் டேட்டா வந்து அந்த மெமரி கார்டில் இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து அதை அப்படியே விட்டுட்டு என்னால் போகவே முடியல. என்னால் வந்து பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து எனக்கு வந்து அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும், உங்களை நாங்கள் கூட்டி போயே ஆகணும் அப்படின்னு எனக்கு சரியான எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இது இருக்குது. ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி நம்ம ஏன் ஆனது ஆச்சு அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணாம் சரத்து, நான் லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு அந்த 2 நாள் நடந்த 3 நாள் நடந்தது வந்து ஒரு 2 வீடியோவாக நம்ம போடலாம்.
நான் பேசி இங்கே போனோம் இப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு சுச்சுவேஷனையும் இப்படின்னா சும்மா ஓவராலாக சொல்லாமல் ஒரு சுச்சுவேஷனையும் அப்படியே நான் ரீகால் பண்ணி நான் அப்படியே உங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஒரு சொல்லலாம். ஒரு ஸ்டோரி டெல்லிங் டைம் மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன வயசில் எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வீட்டில் ஸ்கூலில் எல்லாருமே. அதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங் டைம் மாதிரி உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே அப்படியே ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு சீக்வன்ஸாக ஞாபகப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு அப்படியே அந்த டேட்டா போனது போச்சு. பட் அது மெமரிஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மெமரிஸு, அவ்வளோ என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணாமல் இருப்பேன். ஸோ அது வந்து அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் ஏன் வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, ஒரு லைஃப் டைம்லேயே ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம், ஒரு அட்வென்ச்சர், இவ்வளோ கஷ்டங்கள், அந்த ஊர் மக்கள் வாழ்ந்த கஷ்டங்கள், நாங்கள் போன வழி இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ அழகான இடங்கள் தாண்டி போகிறப்ப இந்த மாதிரி இடம்லாம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் கண்ணுக்கு இருந்த அளவுக்கு ஸ்னோ -20-25 நைட்டில், அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணி ஆகணும். பட் நிறைய டேட்டாஸ் இருக்குது. பட் இந்த அந்த காசாக்கு ஸ்பித்திக்கு போகிற வழியில் இருக்கிறது தான் வீடியோஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக வந்து நான் 360 உங்களுக்கு நான் பேசி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பண்ணலான்னு தான் என்னோட ஆசை. அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டோரியாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நடந்துச்சோ அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் நாங்கள் எடுத்த 360 ஷாட்ஸு, ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். நான் மெயின் மெமரி கார்டு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆச்சு. மிச்சப்படி நம்ம மிச்ச மெமரி கார்டெலாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி அங்கே இருந்த பியூட்டிஃபுல் நேச்சர், நாங்கள் போன ரைடு, ஜீப் ரைடு, நாங்கள் போன அந்த வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸு, ரொமாட்டிக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க ஹிமாலயன் மவுண்டன் ட்ரக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா மணாலிக்காரங்க, அவங்களும் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க தான் அந்த ஜீப்போட டிரைவர்ஸ் எல்லாருமே. ஸோ தட் ரொம்ப ஒரு மெமரி தரக்கூடிய ஒரு ஹாப்பியான ஒரு நேரம் என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்தது அந்த கொஞ்ச நாள். அது வந்து நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்டோரியாக சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ நீங்கள் ஸ்டோரியாக சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெமரி கார்டில் மிச்ச மெமரி கார்டில் இருக்கிறத நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஒரு ஃப்ளோவில் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். பிகாஸ் இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல், செம்ம எக்ஸைட்டிங், செம்மையாக இருந்துச்சு. இந்த ஹோல் ட்ரிப் வாஸ் அ மார்வலஸ் ட்ரிப்புன்னே சொல்லலாம். என் லைஃப் டைம்லேயே நான் ரொம்ப அட்வென்ச்சராக போன ட்ரிப்பு அந்த மாதிரிலாம். ஸோ இன்னும் ஒரு பெரிய ஒரு சோகத்துலேயுமே ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா, இப்போ மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆனால் நான் வந்து சரி ஒரு கடையில் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் நிறையா ரெக்கவரி சென்டர்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு கடையில் போய் கொடுத்தேன். பட் கடை பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல. அவங்க எனக்கு மெயிலெலாம் கொடுத்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. பட் ப்ராமிஸ் கிடையாது, ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது நான் கொடுக்க போன இடத்துல அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம பார்த்துட்டு போகிறோம், நீங்கள் தானே ப்ரோ ஒரு வருஷம். ஆமாம் ப்ரோ, என்ன ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ப்ரோ மெமரி கார்டு கரப்ட் ஆகிடுச்சோ. அவர் இன்னும் ப்ரோ மெமரி கார்டு கரப்ட் ஆகிடுச்சோ, ஐயோ வீடியோ வராது. அதுதான் நானே சோகத்தில் இருக்கிற ஒளிஞ்சு போயிருந்தேன். அப்படியே ஐயோ போச்சுன்னு அவர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க, போங்க ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ சரி பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு. பட் அவர் ஏதோ ஹார்ட் டிஸ்க் அது கொடுக்குறதுக்காக வந்திருந்தார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு செம காமெடி. பார்க்கலாம் என்ன நடந்துச்சு. இப்படி தான் நடந்துச்சு. ஓகேண்ணா சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இப்போ வேணால் போஸ்ட் பண்ணலாம். செம அப்செட்டில் தான் இருந்தேன். ஒரு 4 நாளாக நான் அந்த ரெக்கவரி பண்ண முடியலன்னு. பட் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எஸ், லிட்டில் ஹார்ட், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணும். பிகாஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 120 நான் இந்த ட்ரிப்பில் எனக்கு ஃபுல்லான மெமரி கார்டை மட்டும் சொல்கிறேன். 2 128 GB ஃபுல்லாச்சு, 2 64 GB ஃபுல்லாக இருக்குது இந்த ஹோல் ட்ரிப்பில் எனக்கு. பட் நினச்சி பாருங்கள், அவ்வளோ டேட்டா, அவ்வளோ வீடியோஸ் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் இட் ஹேப்பன், லெட்ஸ் கோ கைஸ். அதெல்லாம் அவ்வளோதான். லைஃப்பில் வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டோரி ஸ்டைல் ஒரு குட்டி பிள்ளைக்கு ஸ்டோரி சொல்கிற மாதிரி வேணுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ கமிங் சூன். ஓகேவா?